ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பாண்டிச்சேரி ஸ்பெஷல் நாக்கு மீன் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு கரையணும். நான் இப்போ நாக்கு மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாக்கு மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த மசாலாவில் நல்லா பிசைஞ்சு வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கிறோமோ நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன் 200 கிராமு. அந்த பஜ்ஜி மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக தான் நம்ம கரைச்சி வைக்கணும். அப்போ தான் மீன் நம்ம பஜ்ஜி மாவில் துவச்சி போடும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ என் வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் காயுது. இப்போ 10 நிமிஷமாக ஊறிச்சு இல்லைங்களா. இப்போ மீனை மாவில் தூச்சி நான் ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டுட்டேன். இப்போ எண்ணெயில் வேகுது. இப்போ நம்ம நல்லா வேகணும். ஒரு பக்கம் திருப்பி போடுவோம். நல்லா திருப்பி போட்டு செவர வேக வைக்கணும். நல்லா 2 பக்கமும் மாற்றி மாற்றி வேக வச்சு நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் இப்போ ஒரு தட்டிலையே மாற்றி வச்சிட்றேன். எவ்வளோ சூப்பராக மீன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.